வேற லெவல் ஸ்பரிசம் கிடச்சிச்சு எனக்கு இப்போ ஒரு டார்லிங் மூலமாக. இங்கே பார்த்தீங்களா, இந்த குட்டி லைட், இந்த இடத்துல ஒரு வெளிச்சம், இங்கிட்டு இருட்டு, இந்த இடத்துல வெளிச்சம். இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது தெரியுமா? இன்னொருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க வீடு இது பண்ணக்கூடாது. ஆனால் நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இப்போ ஸ்பரிசம் கிடைச்சது வந்து இந்த டார்லிங் மூலிமா. இந்த குட்டி கூண்டு லைட்டு செம பார்த்தீங்களா, வேற லெவலில். ஆமாம், ஒரு நிமிஷம். இது ஆக்சுவலி பேர் ஐஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காப்புல, சரிங்களா? ஸோ அப்பா செம்மையாக தெரியுது பார்த்தீங்களா. சாரி, இந்த ஹோம் இவங்களுடைய இதை கேப்சர் பண்ணணும் அப்படின்றது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் வந்து சாரி ஆனால் வந்து இது தரையில் படும்போது எனக்கு கிடைச்ச ஃபீல் இருக்குல்ல, அது அலாதி. செமலை வேற லெவல். வேற கீழே இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து என் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டு இருக்குது, ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, அப்பா நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அது அவங்களோட டேக். ஓகே, சரி. ஜஸ்ட் நம்ம லைஃப் ஏதோ ஒன்று எப்படியோ போதே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கேருந்தோ வர்ற லைட் வந்து எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்து தெரில. எனக்கு ஒரு ஸ்பரிசம் கிடைக்குது பேரைஸில் பார்க்கும்போது. இது அப்படிப்பட்ட ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லி டார்க்னஸ், ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. பாருங்களேன், சுற்றி ஒரு டார்க்னஸ், ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஃபீல். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்லாம் விழுகும் போது யூ கெட் ஒரு விதமான ஒரு இன்னர் ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, அது இட்ஸ் மேஜிக்ங்க. ஸோ எங்கேயோ வந்து எங்கிருந்தோ வர்ற அந்த ஸ்பரிசம், சரி, எங்கிருந்தோ வர்ற அந்த ஒளி, இல்லை அது ஒரு ஹியூமன் ஃபார்மாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், நமக்கு அது வந்து அப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்து ஒரு ஸ்பரிசம் கொடுக்கலாம். அதனால உங்களுக்கு உங்களோட லிவிங் உங்களுக்கே தெரியாமல் அத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பரிசம் கொடுத்துட்ருப்பாப்புல. அப்படி நீங்கள் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. டார்லிங் லவ் டு ஆல் த ஸ்பார்க்லிங் அண்ட் என்லைட்டிங் எலிமெண்ட்ஸ், என்லைட்டிங் living. You guys are fantabulously living. ஸோ தெரில, இது ஒரு ஃபீல்காக தான். எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல், நமக்கே தெரியாமல், இப்போ இந்த அந்த எதப்பில் இருக்கிறவங்க நினைப்பாங்களா, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட் லைட் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மேபி அவங்க வீட்டில் இப்போ ஒர்க் பண்ணவங்க ஆன் பண்ணிட்டு போயிருக்கலாம். It can be of any reason. பட் இந்த பிஹைண்ட் த சீனில் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்பரிசம் கிடச்சிருக்கு பாருங்க. இப்படி நிச்சயமாக உங்களோட லைஃப் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பரிசம் கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு கிடச்சிட்ருக்கு. அதுக்கு டார்லிங் லவ், just be your sparkling, be your own illuminating angel for yourself. Okay, let's love side one. Illuminating. Bye bye. வெரி சாரி, சீரியஸ்லி. உங்களுக்கு வந்து இந்த ஷேடோவில் வந்து அந்த நான் காமிச்சோம்ல, இந்த ஆக்சுவல் ஃபார்ம் தான் கீழேயும் பிரதிபலிக்குது. ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த லைட்லேயே வந்து நடுவில் ஒரு குட்டி லைட்டு தான், ஆனால் அது மேலேயும் கீழேயும் அப்படி அதோடைய எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அதை ஸ்பார்க்கிள் பண்ணுற மாதிரி. நான் வந்து வேற ஐஸில் பார்த்தேன்னா எனக்கு அதே இது இங்கே தெரியுது. ஆனால் உங்களுக்கு நான் காட்டும் போது இது ஒரு டாட்டாக தான் இருக்கும். ஸோ சேம் திங். அவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் நம்ம எப்படிங்கிறத ப்ளஸ் அது போக இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வேற, பட் நான் இங்கே ஆசச் பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் ரியல். ஸோ பீப்புள் ஹேவ் தேர் ஓன் அசம்ஷன்ஸ் ஆன் யூ, ஜஸ்ட் மார்ச் யூ வே. அண்ட் அப்போ அந்த ஆக்சுவல் இதில் சொன்னோம் பார்த்தீங்களா, நடுவில் ஒரு குட்டி லைட்டு, அதுதான் மேலே கீழே இது பண்ணுது. இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது. மேபி வானத்தில் போய் தண்ணிலாம் இருக்கும். தட் பி ஸோ மச் ரைட். ஸோ நம்மளை சுற்றி எவ்வளோ ஸ்பார்க்லிங் இது இருந்தாலும்
நம்மளோட அகமும் வந்து ஒரு விதமான தூய்மையா இருக்கணும்ல. இல்லைன்னா இது எல்லாமே வந்து புஸ் புஸ்ஸா காலியாயிரும். ஸோ உங்க அகத்தை வந்து ரொம்ப உங்களுக்கான தூய்மையான விஷயம் வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வேற லெவல்ல நிறைவா வாழுங்கள். பார்க்கலாம். டாட்டா லோட்ஸ்.